வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் போயிட்டு வந்தேன். நிறைய இஷ்யூஸ் பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு வந்தேன். அதில் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க கடன் வந்து நகை கடன் வந்து அடமான கடன் வச்சுருக்காங்க. அடமானம் வச்சதில் பார்த்தீங்கன்னா, தங்கம் அதுலேயே வந்து குறைஞ்சிருக்கு. வெயிட் வந்து தங்கத்தோட விலை வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுவே ஒரு இஷ்யூவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல வந்து தங்க கடன் அடமான கடன் வச்சவங்க எல்லாமே மீட்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து வட்டி, அசல் எல்லாமே சேர்த்து கட்டினா தான் ரினிவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 விஷயம் மெயினா சொன்னாங்க. மத்த நிறைய இஷ்யூ சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாழை இலைக்கு வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி கோரிக்கை கடிதம் குடுத்துட்டு வந்தேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வாழைத்தட்டு கிழிஞ்ச வாழை இலைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு அ ட்ரெய்னிங் குடுங்க. அந்த பிரஸ் மூலமா எப்படி தட்டு தயாரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோம். அது ஏன்னா வாழை ஆராய்ச்சி மையத்தில அந்த மாரி ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அத சொல்லிட்டு மனு குடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல கேஆர்பி டேம்ல கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈமச்சடங்கு மண்டபம் கட்டுறதுக்கு வந்து கோரிக்கை கேட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது அங்க ஈமச்சடங்கு மண்டபம் கட்டுறதுக்கு வந்து அங்க பிடபிள்யூ இடம்னு சொல்றாங்க. காவேரிப்பட்டினம் அந்த ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அது பிடபிள்யூ இடத்துல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிடபிள்யூடி இடம் இல்லாம மாற்று இடம் தான் குடுங்க, கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு லெட்டர் குடுத்துருங்க. அதுக்கு மாற்று இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ராப்பரா எனக்கு பதில் கடிதம் குடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து பதில் கடிதம் குடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, என் காவேரிப்பட்டினத்தில ஏற்கனவே வந்து ஃபயர் ஸ்டேஷனும் அது மாரி தான் சொன்னாங்க. நான் வந்து அதுக்கும் அனுமதி கேட்டு அங்க அனுமதி வாங்கிட்டேன். ஃபயர் ஸ்டேஷன் வந்து காவேரிப்பட்டினத்தில வருதுன்னு சொல்லி உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. இதான் இன்னைக்கு நடந்த அப்டேட்ஸு. தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ. இப்பதான் ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்தேன்.